லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். Hey, old lady, take the table. என்ன மாப்ள? அந்த டேபிள் எடுத்து இங்க போடுங்கன்னு சொன்னேன். போடுறேன் மாப்ள. இருங்க. இருங்க. நான் போறேன். இருங்க. Good. ஓகேடா. அண்ணே, என்னண்ணே? ட்ரெஸ்ஸும் பாட்டும் அமர்க்கலமா இருக்கு. என்ன விசேஷம்? அது இங்க எல்லாம் அப்படிதான். ஓ. Hey, flower. Come here. நானா? Yes. என்ன? My dear sister. இது என் தங்கச்சிக்கு காஸ்ட்லியான ஒரு பேனா. இனிமே நீ எக்ஸாம் எழுதும்போது இந்த பேனால தான் எழுதுற. நீ தான் ஃபர்ஸ்ட். ஓகே? Thank you so much ண்ணே. சூப்பர்மா. Go there. ஓ. வர்றா. எனக்கு Hey, Raves. எப்ப பார்த்தாலும் சாரின்னு புலம்பிக்கிட்டே இருப்பியே. ஆமாண்டா. இனிமே எப்ப எத்தனை சாரி வேணாலும் இந்த தம்பி கேளு, நான் வாங்கி தரேன். ஓகே? Oh really? Yeah. Oh, thank you. ரொம்ப நல்லா இருக்கு. கை காசு போட்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டான். என்னவா இருக்கும்? Hey Max. Come here. எனக்குலாம் ஒண்ணு வேண்டாம். கோச்சிக்காத மேகல. வா மேகல. அன்னைக்கு ஏதோ ஆத்திரத்துல கை நீட்டிட்டேன். ஐயோ, பாத்தியா? தெரியாம பண்ணிட்டேன் மேகல. ஆல்வேஸ் நான் அன்புக்கு அடிமை தெரியாதா? அதெல்லாம் தெரியாது. சரிப்பா, நீ வேணா என்ன அடிச்சுக்க, சரியா போயிடும். இங்கடி. நான் ஒண்ணும் கோச்சிக்க மாட்டேன் உன்ன மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கோவமா இருக்கியா? இரு, கூல் பண்றேன். இந்தா. என்னது? நீ ரொம்ப நாளா கேட்ட சில்க் சாரி. இந்த சாரி உனக்காக தான். வாங்கிக்கோ. புடி. இது என்ன? சில்க். அம்மாரா. இந்த சாப்பிடு. அவ்வளவுதானா? இனிமே தான் ஸ்பெஷல் ஐட்டமே இருக்கு. ஓ. டடன். இங்க பாரு. பாத்தியா? உனக்கு ஓகே தானே? மாப்ள, என்ன ஹெவி இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் போல இருக்கு. வழக்கம் போல இந்த மாதிரி பண்ற ஆள் இல்லையே. என்னாச்சு இப்போ உங்களுக்கு? சொல்றேன். சொல்லிட்டா போச்சு. உங்ககிட்ட ஒண்ணு மறந்துட்டேன். மாப்ள என்ன மாப்ள இது? திறந்து பாருங்க. உள்ளவோ மாப்ள. உங்களுக்காக மங்கிக்குள்ளா. மங்கி மாமியாருக்கு மங்கிக்குள்ளா. மாப்ள, அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் எதுக்கு மாப்ள? நோ. யூ ஆர் மிஸ்டேக்கன். இந்த வீட்ல ஒரே சொட்டிங்கா இருக்குல்ல, அதனால வீடு ஃபுல்லா ஏசி போட போறேன். வெளில இருக்கிற தின்ன உள்பட உங்களுக்கு 1.5 டன் அப்பப்ப தேவைப்படும். யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லையுமா?
மா ம்? இங்கதான் இருக்கீங்களா? வாங்கம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. கட்டுங்க. டேய், மா முதல்ல ஸ்வீட் சாப்பிடுங்கம்மா. எதுக்குடா இதெல்லாம்? எனக்கு வேலை போச்சுன்னு கவலையிலே இருந்தோம்ல, ஆண்டவன் ஏன் அந்த வேலையை புடுங்கனான்னு எனக்கு இப்பதாம்மா தெரியுது. என்னடா சொல்ற? ஆமாம்மா, அதை விட அதிகமா 3 மடங்கு அதிக சம்பளத்தோட வேலை கிடைச்சிருக்குமா உங்க பையனுக்கு? வேலை கிடைச்சிருக்கா? மலரே, என்ன வேலை கிடைச்சிருச்சா? உங்க மாடுலேஷன் சரியில்லையே. இல்ல மாப்ள, வேலை கிடைச்சிச்சான்னு சந்தோஷமான மூட்ல கேட்டேன். அதுலதான் கொஞ்சம் மாடுலேஷன் மாறிடுச்சு. அது இப்பவே இவனோட ஆட்டம் ஓவரா இருக்கே. வேலை கிடைச்சா இன்னும் அதிகமாயிடுமே. எங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன் டா. கங்க்ராட்ஸ் நே. சிஸ்டர், எப்படிடா வேலை கிடைச்சது? அம்மா எனக்கே ஒண்ணு புரியலம்மா. ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருந்தேன். அது எங்கேயோ யாரோ பார்த்து திடீர்னு கூப்பிட்டு வேலை கொடுத்துட்டாங்க. மா, கடவுள் ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருனா அதை எந்த சக்தியால தடுக்க முடியாதுமா. கடவுளே. தேங்க்ஸ். அம்மா இப்படி வாங்க. மிஸ்டர் மார்க்கண்டேயன். சொல்லுங்க மிஸ்டர் ராஜா. நீங்களும் உங்க அடியாலும் சேர்ந்துக்கிட்டு என் வேலைக்கு உழ வச்சீங்க. ஆனா அந்த ஆண்டவன் எனக்கு சக்கரை பொங்கலாவே கொடுத்துட்டான். இந்த ராஜா இருக்கானே, பீனிக்ஸ் பறவை மாதிரி. அப்படின்னா என்ன மாப்ள? அந்த பறவைய நெருப்புல போட்டு எரிச்சாலும் அது சாம்பல்ல இருந்து திரும்பியும் பறந்து வரும். அதுதான் பீனிக்ஸ் பறவை. அந்த மாதிரி தான் உங்க மாப்பிளையும். தந்தூரி சிக்கனா? முதல்ல உங்களை இந்த வீட்டுல இருந்து தூக்கி குப்பை தொட்டியில போடணும். என் வேலையை காலி பண்ணீங்க, என்ன ஸ்டேஷனுக்கு அனுப்புனீங்க, என் பேரை பேப்பர்ல வர்ற அளவுக்கு பண்ணீங்க. ஆனா இப்ப பாத்தீங்களா என்னாச்சு? நான் வந்துட்டேன்னு சொல்லுங்க, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்க. மச்சான், யாரான சொல்லணும்னு சொல்லுங்க, சொல்லிடுறேன். காமெடி. போடா போ. ரோட்ல 4 பேர் எவனா போவா, அவங்கிட்ட போய் நான் சொன்னு சொல்லு. இல்லனா பக்கத்துல குத்துக்கல்ல மாதிரி உட்காந்துருக்காருல, அவர் காதுல வந்து சொல்லு. மிஸ்டர் மார்க், சொல்ல மறந்துட்டேன். யூ நோ வாட், ஆபீஸ்ல எனக்கு பிராண்ட் நியூ கார் கொடுத்துருக்காங்க. கார்னா இந்த பிக்கப் டிராப் டாக்ஸி கிடையாது. புதுசா ஷோரூம்ல இருந்து நேரா வீட்ல வந்து இறக்கி விட்டு போவாங்க. டிரைவர் வேலை வேணும்னா உங்களும் சொல்ல முடியாது. பாவம், நீங்களும் வீட்ல எவ்வளவு நாள் தான் சும்மாவே இருப்பீங்க. இதெல்லாம் மாமா ஓவர் ஆகுது. டேய் அமைதியா இரு. பை தி பை. ஹேய் மேக்ஸ், சொல்ல மறந்துட்டேன். நம்ம சன் விஜய ஊட்டி கான்வென்ட்ல சேர்க்கலாம்னு இருக்கேன். ஆன்லைன்ல அப்ளிகேஷன் கூட போட்டேன். ஐயோ, வெக்கப்படுறியே மேகல. நீ வெக்கப்படும் போது வேற லெவல்ல இருக்கு. நீ இதே சந்தோஷத்தை உள்ள போய் கண்டினியூ பண்ணு, நான் பின்னாடியே வரேன். ஓகே ஓகே மா, நான் வந்துறேன். ஏய், நீ என்ன வாயை பார்த்துட்டு இருக்க? போய் புடவை கட்டு. யாரா? ஏய், கோ கோ கோ. மா, உன் பையனுக்கு வெற்றிகரமா வேலை கிடைச்சிச்சு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே. ரொம்ப துள்றானே. உடனே இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்ற வேண்டியதுதான். என்ன உன் பையன் ஆட்டம் ரொம்ப ஓவரா இருக்கு. ஆட்டு விக்கிறவங்க யாருன்னு ஆடுறவனுக்கு தெரியாதே. சாரிங்க. என்ன வேலை வாங்கி கொடுத்தது நீங்க தானே தெரியாம ராஜா உங்களை ஒரு மாதிரி பேசிட்டான். தப்பா எடுத்துக்காதீங்க.
அவன் அப்படி பேசலன்னா தான் ஆச்சரியமே. நீ வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்ட, நான் அதுக்கான முயற்சியே செஞ்சேன். இனிமேலாவது ஒழுக்கமா இருந்து உருப்பிட்டா சரிதான். தேங்க்ஸ். நான் ஒன்றும் பார்க்கலையா? இந்தம்மா. என்ன காஃபி லெவல் குறைஞ்சிக்கிட்டே போகுது? அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, குடி. புருஷனுக்கு அதிக சம்பளத்துல வேலை கிடைச்ச உடனே உனக்கு தலைக்கால் புரியாம இருக்கு. ஆமாமா, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கூடவே இருந்து கத்திரிக்காய் எவ்வளோ கருவாடு எவ்வளோன்னு தோட்டத்துக்கெல்லாம் கணக்கு கேட்டுக்கிட்டு நொச்சுன்னு இருப்பாரு. ஆபீஸ்க்கு போனாலாவது நிம்மதியா இருக்கலாம்ல. அதுவும் கரெக்ட் தான். சரி, நீ காஃபியை குடி, நான் உள்ள போறேன். ஐயோ, என்ன யாருப்பா? யாரு வேணும் உங்களுக்கு? இங்க ராஜாங்கிறது. ஆமா, இந்த வீடு தான். ஏன் மாப்பிள தான். என்ன விஷயம்? ஐயோ, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவருக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குல்ல. ஆமா, கிடைச்சிருக்கு. அதுக்காக அவருடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்திருக்கேன். அப்படின்னா அவரு இந்த அட்ரஸ்ல தான் இருக்காரா, ஆள் எப்படி, அவர் மேல கேஸ் எதுவும் இருக்கா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சு எங்க ஏஜென்சி மூலமா அவரை பத்தி ஆபீஸ்ல ரிப்போர்ட் கொடுப்பேன். கடவுளே, என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். நீயா ஒரு நல்ல வழி காட்டிட்ட. உனக்கு கோடான கோடி நன்றி. வாப்பா. சார் வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ. உட்காருங்க சார். உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லுங்க. அத்தனையும் அச்சு பிசுகாம புட்டு புட்டு வைக்கிறேன் பாருங்க. அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் உளறிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இதை சம்பந்தப்பட்டவங்க கிட்ட விசாரிக்கலாம்னு வந்தேன். அட, நான் சொன்னதுன்னு தம்பி தெரியும். நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். இங்க பாருங்க, நான் தான் சொன்னேன்னு நீங்க எதுவும் உளறி வச்சிடக்கூடாது. நான் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேமா. அக்கம் பக்கத்துல விசாரிச்சதை தான் சொல்லுவேன். அப்ப நீங்க கரெக்டான ஆளுகிட்ட தான் வந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க சார். அவருடைய முழு பேருமா? எம் ராஜா. பேர் தான் ராஜா. ஆனா பிச்சைக்காரங்க கிட்டயே புடுங்கி திங்கிற மகா கேவலமான ஒரு பிச்சைக்காரன். எழுதுங்க, எதையும் விட்டுறாதீங்க சார். ஆமா, இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சார்ல, அங்கெல்லாம் எப்படி? ஐயோ, மாப்பிள்ளைங்க செம்ம ஃபேமஸ் சார். என்ன ஃபேமஸ்மா? என் மாப்பிள்ளைய பத்தி இங்கிலீஷ் பேப்பர், தமிழ் பேப்பர், எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு. என்னம்மா சொல்றீங்க? ஆமா சார், இருங்க ஒரு நிமிஷம். இது இங்கிலீஷ் பேப்பரு. என்னம்மா இது? பெரிய கேஸா இருக்கும் போல இருக்கு. விஜிலன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. அட ஆமா சார், போலீஸ் வீட்டுக்கே வந்து இழுத்து தூக்கிட்டு போச்சு. ஐஸ் கட்டி மேல ஜட்டியோட படுக்க வச்சு சும்மா வெளுன்னு வெளுத்துட்டாங்க. இவனுக்கு அப்பா ஒருத்தன் இருக்கான். அவன் இவனை விட பெரிய ஃப்ராடு. பணத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வெளியில கூட்டிட்டு வந்துட்டான். அதான் போன கம்பெனில அவனை அடிச்சு துரத்தி விட்டுட்டாங்க. இப்ப நீங்க உங்க கம்பெனில எடுத்திருக்கீங்க சார். என்ன இருந்தாலும் என் மருமகன் தானே, அவன் நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருந்தா தானே என் பொண்ணு நல்லா இருக்க முடியும். என் பொண்ணு நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும் சார். ஏமா, இவ்வளத்தையும் சொல்லிட்டு வேலை கொடுங்கன்னா எப்படிமா கொடுப்பாங்க? ஐயோ சார், என்ன சார் சொல்றீங்க? அப்போ இந்த வேலையை கொடுக்க மாட்டீங்களா? இப்ப நீங்க சொல்லியிருக்கிற அத்தனையும் கோர்ட்ல சொல்லியிருக்க வேண்டிய வாக்குமூலம். இதுல 10% சொன்னா கூட போதும். உங்க மாப்பிள்ளை பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம்.
ஐயையோ. சரிம்மா, நான் அப்படியே கிளம்புறேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இந்த பேப்பர் நான் எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கோங்க சார், எடுத்துக்கோங்க. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா, வரேன். வாங்க சார். எனக்காடா மங்கி குல்லா வாங்கிட்டு வந்த? நீ வாங்கிட்டு வந்த குல்லாவ உனக்கே போட்டேன் பாத்தியா? அதான்டா இந்த சாவித்ரி. என்னம்மா எந்த நேரத்துல இத போட்டு உட்கார்ந்திருக்க? மாப்பிள்ள ஆசையா வாங்கி கொடுத்தாருல்ல, அவர் வரும்போது இத போட்டுட்டு இருந்தா அவருக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும்ல. மா இருந்தாலும் உனக்கு நக்கல் ஓவர் தான். எப்ப பாரு அழுக்கு நைட்டியோட எண்ணெய் வழியிற மூஞ்சியோட சுத்திட்டு இருப்ப. இன்னைக்கு என்ன சீவி சிங்காரிச்சு விசேஷத்துக்கு போற மாதிரி இருக்க? அதுவா, இன்னைக்கு முதல் நாள் வேலைக்கு போறாருல, அதான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணலான்னு இருந்தேன். காலையில லேட் ஆயிடுச்சு. அதான் இப்ப வந்த உடனே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வெளியில ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கு தான் வருவோம். இப்ப எதுக்கு சிரிக்கிற? நீ மனசுக்குள்ள சிரிக்கிறோம்னு நினைச்சு நிஜமாவே வெளியில சிரிச்சிட்டோம் போல. அதுவா, சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும்ல, அதான் சிரிச்சேன். நானும் பாக்குறேன், உன் நடவடிக்கையே சரியில்லையே. பாக்குற பார்வை, முழிக்கிற மொழி, நடக்கிற நட எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. அட ஏண்டி நீ வேற, வீடு போங்குது, காடு வாங்குது. இதுல என்ன புதுசா நடக்குது? போய் வேலையை பாரு. ஏய், அண்ணா வந்துட்டாரு. வந்துட்டாரு. வாங்க மாப்ள, வாங்க வாங்க, கொடுங்க. ஏங்க ஷூவை கேட்டுங்க, ஷூவோட உள்ள வரீங்க? வேலை போனது கன்ஃபார்ம் தான் போல. இல்லன்னா இந்த நேரத்துக்கு இந்த மங்கி குல்லாவை பார்த்து 2 கமெண்ட்ல அடிச்சிருப்பான். வேலை தான் போல. இவங்களுக்கு மங்கி கேப் கரெக்டா தான் இருக்குமா? இவனுக்கு வேலை போனது கன்ஃபார்ம் தான் போல இருக்கு. என்னடா முதல் நாளே வேலையில வச்சு செஞ்சிட்டாங்களா? எதுவுமே பேசாம உட்கார்ந்திருக்க? ஏய், அண்ணனுக்கு ஆபீஸ்ல இன்னைக்கு ஃபுல்லா கொடுத்திருப்பாங்க. என்னத்த? ட்ரைனிங் தான். அதான் இப்படி டயர்டா இருக்கார் போல. இல்லன்னா என்னங்க குடிக்கிறீங்க? டீ காஃபியா? ஐயோ மறந்தே போச்சு. இன்னைக்கு முதல் நாள் வேலைக்கு போனீங்கல்ல, அதான் பால் பாயாசம் செஞ்சு வச்சிருந்தேன். இருங்க எடுத்துட்டு வரேன். பாயாசமா? வந்துச்சு. மலரு, எனக்கு அது இந்தா. ஏங்க இந்தாங்க குடிங்க. அம்மா இத அப்படியே வைங்க. குடு, இந்தாங்க. அட எடுத்துக்கங்க. என்னம்மா வேலை வாங்கி குத்துத நீங்க தான் முடியலையா? டேய் சும்மாறா. என்ன மேகலா, இதுல கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டிருக்கலாம்ல, ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. அம்மா கொஞ்சம் வாய் முடிக்கிட்டு அமைதியா இருக்க மாட்டியா? யாராவது பாயசத்துல ஐஸ்கிரீம் போடுவாங்களா? ஏன் போட மாட்டாங்க? சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. ஏங்க நீங்க குடிங்க. மாப்ள பாயசத்தை சாப்பிடவே இல்ல. என்ன மாப்ள, ஆபீஸ் வேலையை நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன, ஏசிலேயே நாள் முழுக்க குளுகுளுன்னு இருப்பீங்க. இங்க பாருங்க, வெயில்ல வெந்துகிட்டு இருக்கோம். என்ன மாப்ள, ஏன் வர லேட் ஆயிடுச்சு?
ஓ, வர்ற வழியில காருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரீங்களா? என்ன மேகலா, மாப்பிள்ள வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. சரி, பாயசத்தையாவது குடிக்க சொல்லு. அவரே டயர்டா வந்திருக்காரு. நீ ஏமா நோய் நோய்ங்கிற? வாய் முடிக்கிட்டு அமைதியா இருமா. விஜய டியூஷன்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வரும்போது வெளியில சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அண்ணே, புது ஆபீஸ் எப்படின்னு? அட்மாஸ்பியர்லாம் சூப்பரா இருக்கா? அண்ணே, இங்க பாரு, அங்கேயும் போய் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காத, சொல்லிட்டேன். பொறுமையா பொறுப்பா வேலை பாரு. சீனியர் மேனேஜர் சொன்னடா, தனியா கேபின்ல கொடுத்தாங்களா? அவனுங்க அடிச்ச ஆப்புல இவன் வாயே திறக்காம தலை குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். இவங்க 3 பேரும் மாத்தி மாத்தி என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க பாரு. அதெல்லாம் இருக்கட்டும். பாயசத்தை ஒரு வாய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்க சாப்பிடுங்க. அட சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்னாச்சு? எங்க என்னாச்சு? ராஜா அழுறீங்க? என்னடா? என்னடா? ஐயோ, மாப்பிள்ள பாயசம் நல்லா இல்லையா? நான் அப்பவே சொன்ன மாப்பிள்ள, நான் பாயசம் செய்யறேன்னு சொன்னேன், கேட்கவே இல்ல. நீ வேற. எங்க என்னங்க ஆச்சு? எங்க அழுறீங்க? ஏங்க டேய், என்ன ஆச்சுடா? எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. வேலை இல்லையா?